விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மது போதையில் புகைக்கூண்டு வழியாக வீட்டுக்குள் செல்ல முயன்ற நபர் பாதியிலேயே சிக்கி உயிரிழந்துள்ளார். நடந்தது என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மம்சாபுரத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன். மது போதைக்கு அடிமையான பிரபாகரன் கடந்த சில மாதங்களாக வேலைக்கு செல்லாமல் சுற்றி உள்ளார். இதனால் இவரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட வரலட்சுமி தனது மகளை அழைத்து கொண்டு தந்தை வீட்டுக்கு சென்று விட்டார். இரவில் மாமனார் வீட்டுக்கு சென்று மனைவியை பிரபாகரன் சமாதானம் செய்ய நாளை காலை வந்து அழைத்து செல்லுமாறு மனைவி வரலட்சுமி தெரிவித்திருக்கிறார். இதனையடுத்து மது போதையில் வீட்டுக்கு சென்ற பிரபாகரன் வீட்டின் சாவி தொலைந்ததால் மாடியில் இருந்த புகைக்கூண்டின் வழியாக வீட்டுக்குள் செல்ல முயன்றுள்ளார். புகைக்கூண்டின் மேல்புறம் அகலமாகவும் உள்புறம் குறுகலாகவும் இருந்ததால் பாதியில் மாட்டிக்கொண்ட பிரபாகரன் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்து விட்டார். கணவர் வந்து தன்னை அழைத்துச் செல்வார் என்று வரலட்சுமி எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் மதியம் வரை பிரபாகரன் வரவில்லை. இதனால் வரலட்சுமியே தனது குழந்தையை அழைத்து கொண்டு கணவரின் வீட்டிற்கு சென்றுள்ளார். தண்ணீர் வாளிக்குள் கிடந்த சாவியை எடுத்து வீட்டை திறந்து உள்ளே சென்றபோது புகைக்கூண்டில் இறந்த நிலையில் கணவர் தொங்கிக் கொண்டிருப்பதை பார்த்து கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார். இது குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் புகைக்கூண்டை உடைத்து பிரபாகரன் உடலை மீட்டு காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஸ்ரீவில்லிபுத்தூர் போலீசார் பிரபாகரனின் உடலை உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் புகைக்கூண்டுக்குள் சிக்கி ஒருவர் உயிரிழந்த சம்பவம் மம்சாபுரம் பகுதி மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.